சென்னையில் மிக்ஜாம் புயல் கடுமையாக தாக்கிய நிலையில் திருவொற்றியூரை அடுத்துள்ள திருச்சினாங்குப்பம் பகுதியில் அரசின் நிவாரண அறிவிப்பில் தங்கள் கிராமம் இடம்பெறவில்லை என்று கூறி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கர்ணன், அந்த கிராம பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருது, விவரங்கள்? வணக்கம் அரசு. சென்னை திருவொற்றியூர் திருச்சினாங்குப்பம் பகுதியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நிறுவனம் அறிவித்த மீனவ கிராமங்களில் தாங்கள் கிராமமும் பாதிக்கப்பட்ட நிலையில் தாங்கள் கிராமத்தை சேர்க்காமல் நிவாரணம் அறிவித்தால் அதிர்ச்சி அடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு கூடியிருக்கிறார்கள். சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டதும் கச்சா எண்ணெய் கழிவுகள் முகத்துவாரம் பகுதியில் கலந்து 8 கிராம மீனவர்களுக்கு நிவாரணம் அறிவித்தது போலவே தாங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என மீனவ பெண்கள், ஆண்கள் என சாலையில் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடந்த 1ஆம் தேதி இருந்து புயல் காரணமாக தாங்களுக்கும் தொழிலுக்கும் போகாமல் இருந்த நிலையில் கச்சா எண்ணெய் கழிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருச்சினாங்குப்பம் மற்றும் திருவொற்றியூர் தொகுதியை சார்ந்த மீனவ கிராமங்களான உண்டிக்குப்பம், நல்ல தண்ணி ஓடை குப்பம், திருவொற்றியூர் குப்பம், பலவத்தொட்டி குப்பம், கேவிக்க குப்பம் என மொத்தம் 12 மீனவ கிராமங்கள் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களை கேட்கும் போது தாங்களுக்கும் நிவாரணம் அறிவிக்க வேண்டும் என அந்த நிவாரணம் 50,000 ரூபாய் இருக்க வேண்டும் எனவும் மேலும் வலைகளை புதுப்பித்து தர வேண்டும் எனவும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். ஆண்கள், பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டு வந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் திருவொற்றியூர் உதவி ஆணையர் சிதம்பரம் முருகேசன் மற்றும் ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் அவர்கள் மீனவர்களுடன் பேச்சு நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கர்ணன்.